கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே ஜெய் மீடியாவின் மூலியமாய் கர்த்தருடைய என்னை சாட்சியை சொல்லும்படியாய் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்த இந்த நன்மைக்காக கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார் என்பது அதுவே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. நான் சிறு வயது முதல் கொண்டு நான் பாரம்பரியமாக ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் எங்களுடைய தாயாருக்கு நான் மூத்த மகனாக இருக்கிறேன். மொத்தம் எங்கள் வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 3 பிள்ளைகளும் என்னுடைய தகப்பனாரை பார்க்கும்போது மிகவும் விக்கிரகத்தினாலே அடிமையாக்கப்பட்டு விக்கிரகம்தான் கடவுள், மிச்சதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் எல்லா நாளும் எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் வெள்ளிக்கிழமை வரக்கூடாது, சனிக்கிழமை வரக்கூடாது, இப்படியாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடாது, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை கும்பிட்டாங்க. ஆனாலும் சபரிமலைக்கு போவார். இன்னும் அநேக பெரிய எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயிலுக்கு போகணுமோ, எந்தெந்த இடத்துல எப்படி வழிபடணுமோ எல்லாவற்றையும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் எங்களுடைய தகப்பனாருக்கு ஒரு தீர்மானம், எப்படியாவது அவர் சொல்லுவாங்க, என்னுடைய 2வது தம்பி போவான், எங்கே போனாலும் அவன் எங்கள் தகப்பனார் காலையில் இருந்து 5 மணிக்கு குளிச்சுட்டு அவரோடு கூட அவனும் ஒரு சின்ன துண்டை கட்டிக்கிட்டு அவனும் போய் அந்த விக்கிரகங்களை வழிபடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் எங்களுடைய தகப்பனார் எந்த நேரமும் வாயை திறந்து அந்த விக்கிரகத்தின் பேரை உச்சிக்காத நாள் கிடையாது. காலையில் 5 மணிக்கு எழுந்த உடனே ரேடியோ போடுறது, இப்படியாக பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, காலையில் இப்படி ரோதனை, இப்படியெல்லாம் இருந்த என் தகப்பனார் கடைசியில் அவர் மறிக்கிற தருணம் உண்டாயிற்று. எந்த கடவுளை அவர் நம்பி போனாரோ, எந்த கடவுள் தான் அந்த அம்மா தான் என்னை காப்பாற்றன்னு சொல்லி போனார். நிச்சயமாக சொல்கிறேன், அந்த அம்மா எங்கள் தகப்பனாரை காப்பாற்றவில்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் அவருக்கு ஒரு திருவிழா ஆடி மாதம் 8ஆம் தேதி ஒரு திருவிழா நடக்குது. ஆடி மாதம் 8ஆம் மாதத்தில் அந்த திருவிழாவில் உண்மையான அம்மா உனக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த எல்லாரும் மஞ்சள் தண்ணியும் அந்த சுடு தண்ணியை வேப்பலை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு போவாங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த எப்படியாவது பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்ற வார்த்தையின்படி என்னுடைய தகப்பனாரை விழுங்கினான். எப்படி விழுங்கினான் என்று சொன்னால், இப்படியாக வஞ்சிக்கிற ஆவி நிமித்தமா, இது ஒரு வஞ்சனையான ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன பண்ணினது என்று சொன்னால், என் தகப்பனாரே உண்மையான கடவுள் அவர்களோடு கூட இருந்த மற்ற ஜனங்கள் சொன்னால், உண்மையான அம்மா அவன் மேலே இருந்தால் இந்த பானையில் இருக்கிற தண்ணியை நீ அப்படியே ஊற்றிக்கணும்னு சொன்னாங்க. சொன்ன மாத்திரத்தில் அவர் அந்த ஞாபகத்தில் அந்த மூட நம்பிக்கை நிமித்தமாக அந்த பானையில் கலந்து கொண்டிருந்த அந்த தண்ணியை அவர் எடுத்து மற்ற ஜனங்களாம் எடுத்து அதை வேப்பலையில் தண்ணியை தெளிச்சிட்டு போனாங்க. ஆனால் அவர் எடுத்து அப்படியே தன்னுடைய முழு சரீரத்தில் அவர் ஊற்றி கொண்டது நிமித்தம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை பார்ட்ஸும் பஸ்ட் ஆகிவிட்டது. அவர் 3 நாள் கேஎம்சியில் அவர் தீக்காய மருத்துவ அந்த வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ சொல்கிறாரு, அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா கடைசி வரையும் அந்த அம்மா எந்த அம்மாவும் பார்த்துக்கல. என் அருணாதர் இயேசு பாருங்க, அந்த நேரத்தில் எங்களுடைய தகப்பனார் கரெக்டாக 8ஆம் மாதம் 8ஆம் தேதி 1996ஆம் ஆண்டு எங்களை விட்டு அவர் பிரிந்தார். அவர் பிரியும் போது நாங்கள் நினைக்கல எங்களுடைய தகப்பனார் இப்படி ஆவார். நாங்கள் அப்போ பார்க்கும்போது நாங்கள் 3 பேரும் மிகவும் சிறு பிள்ளைகள். நான் 7 வயது, எனக்கு என் சகோதரனுக்கு 6 வயது, இன்னொரு சகோதரனுக்கு என்னை காட்டில் 4 வயது. இப்படியாக நாங்கள் 3 பேரும் மிகவும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்கள் தகப்பனார் எங்களை விட்டு கடந்து போனார். ஆனால் அவர் நம்பின அந்த கடவுள் அவரை காப்பாற்றவில்லை. அவர் நம்பின அந்த தெய்வங்கள் அவரை காப்பாற்றவில்லை. அவர் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கடவுளாக இருந்தாங்க. எந்த கடவுளும் அவரை காப்பாற்றவில்லை. அந்த நேரத்தில் எங்களுடைய தகப்பனார் இறந்து அந்த ஈவினிங் அவரை பரியல் கொண்டு போகும்போது அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த சடலத்தை அடக்கம் பண்ணிட்டு நாங்கள் வந்த மறுநாள் எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு தாயார், சிஸ்டர் கெஸ்யா சாமுவேல் என்ற ஒரு தாயார், அவர்கள் எங்களை பார்த்து சொன்னாங்க. எங்கள் 3 பேரும் கூப்பிட்டு அணைத்து கட்டி அழுது, அப்பா உலக பிரகாரமான தகப்ப உங்களை விட்டு போனாலும்
உங்களை படைத்த தகப்பன் ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்க விட்டாலும் அவர் உங்களை விடமாட்டார் என்று சொல்லி அன்னைக்கு எங்களை சொல்லி சிறு பிள்ளைகள் அந்த சிறுவர் வேதாகம பள்ளி மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி பாஸ்டர் ஜெய் அப்பாதுரை அவர்கள் இங்கே வில்லிவாக்கத்தில் சபை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் பாஸ்டர் அம்மா இவங்க தான் நம்ம சிஸ்டர் கெசியா சாமுவேல் அவர்கள் தான் அந்த கூட்டத்தில் அவருக்கு ஒரு துணையாக இருந்து அந்த ஊழியத்தை இங்கே வில்லிவாக்கம் பகுதியில் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சது இந்த தாயார். அவங்க அந்த நேரத்தில் சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் அந்த நாள் முதற்கொண்டு அந்த சிறுவர் வேதாகம பள்ளிக்கு போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த சிறுவர் வேதாகம பள்ளியிலே நாங்கள் பயிலவும், அந்த சிறுவர் வேதாகம பள்ளியில் அவங்க கற்றுக் கொடுத்த வசனங்கள், அவங்க கற்றுக் கொடுத்த பாடல்கள், அது மாத்திரமல்ல அவங்க தன் சொந்த பிள்ளையை நேசிக்கிறது போல சிறு வயது முதற்கொண்டு என்னை அவங்களுடைய வீட்டிலையும் ஆலயத்திலையும் எல்லா காரியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை வளர்த்தாங்க. அருமையான அன்னைக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தாயார் மூலியமா எங்களுக்கு சொல்லலைன்னு சொன்னா இன்னைக்கு நாங்கள் இயேசு யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த தாயார் மூலியமா அன்னைக்கு நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். பிற்பாடு நாங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து நான் மாத்திரம்தான் தொடர்ந்து சண்டே கிளாஸ் போக ஆரம்பிச்சேன், தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன், தொடர்ந்து ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன், தொடர்ந்து அவர் மேலே அன்பு வைக்க ஆரம்பித்தேன், தொடர்ந்து ஆராதனைக்கு ஒழுங்காய் போகிறவனாய் காணப்பட்டேன். அது மாத்திரமல்ல சபையில் இருக்கிற எல்லா வேலைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய வீடு போல எல்லாவற்றையும் நான் செய்து எல்லா காரியத்திலும் இயேசு என்னை மாற்றினார். அது மாத்திரமல்ல நான் செய்த குற்றங்கள் பாவங்கள் சிறு வயது முதற்கொண்டு நான் என்னென்ன செஞ்சேனோ எல்லாவற்றையும் அன்னைக்கு அந்த 7 வயது முதற்கொண்டு நான் 13 வயதில் கர்த்தர் என்னை ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 2000 நாங்கள் 96 அங்கே போயிருந்தோம். அதோடு நாங்கள் 96 அங்கே 4 வருஷம் அவங்களோடு கூட இருந்து அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு நமக்கு என்ன செய்கிறார் என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிய அந்த நாட்களிலே குள்ள சகையை எப்படி அவன் தேவனுடைய ஆண்டவர் யாரோ இயேசு யாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அறியும்படியாக எப்படி அவன் காட்டத்தி மரத்தி மேலே ஏறி போனான், அதுபோல நானும் இயேசு யாரு அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி அவரை தேட நான் ஆரம்பித்தேன். அந்த நாளில் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்க அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல சனிக்கிழமை தோறும் அவங்க வீட்டில் வைத்து நாங்கள் எல்லாரும் வசனங்களை சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் இப்படியாக 121ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் அப்படியாக நீதிமொழிகள் பிரசங்கம் இப்படியாக ஒவ்வொரு அதிகாரங்களையும் படிக்க வச்சு அதை ஒப்பிக்க வச்சு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு நாள் இந்த வேதத்தை நாங்கள் சுமந்தோம், இன்னைக்கு இந்த வேதம் எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிறவங்க கேட்டான் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, இவங்க அங்கே சாப்பாடு போடுறாங்க அதனால இவங்க ஓடுறாங்க, அதனால இவங்க இயேசுவை தேடுறாங்கன்னு நினைத்தாங்க. ஆனால் அன்னைக்கு சாப்பாட்டுக்காக நாங்கள் போகலை, உண்மையா இயேசு எங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை அவருடைய வார்த்தையை அனுப்புனதுனால இன்னைக்கு அவருடைய வார்த்தையை எங்க மூலியமா மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, என் அருள்நாதர் இயேசு எங்களை 1996ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 8ஆம் தேதி என் தகப்பனர் கடந்து போனாலும் இதுவரை எங்களை நடத்துகிறவர் அந்த இயேசு மட்டும்தான். அந்த நாட்களில் எங்களுடைய தாயார் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு பற்றவாக்க பகுதியில் இருக்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு டெய்லராக வேலைக்கு போனாங்க. அந்த எங்களுடைய தகப்பனார் சாகும்போது எங்கள் தகப்பனாருக்கு 30 வயது, என் தாயாருக்கு 28 வயது தான். அப்போ பாருங்க மிகவும் எவ்வளோ அப்போ அந்த விதவை அந்த ஏழை விதவை போல எப்படி அவங்களுடைய அந்த விதவை அந்த வாலிபத்திலே விதவை ஆன போது எவ்வளோ நிந்தைகள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ கஷ்டங்களை இதை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆனாலும் எங்களுடைய தாயார் அன்னைக்கு இயேசு தான் எங்கள் இயேசுவை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி இயேசுவை நாம் பிடித்தது போல என் தாயாரும் உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். அது முதற்கொண்டு இதுவரையும் எங்களுடைய தாயாருக்கு எவ்வளோ வியாதி எவ்வளோ பலவீனம் வந்தது, இதுவரையும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து எங்களோடு கூட பாதுகாப்பா கர்த்தர் இம்மட்டும் நடத்துகிறாரு. எங்களோடு கூட ஊழியம் செய்கிறாங்க, எங்களோடு கூட கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க. அது மாத்திரமல்ல அந்த நாள் முதற்கொண்டு எங்களுடைய 2 சகோதரருக்கு இந்த நாட்களில் 2 சகோதரருக்கு திருமணமும் கர்த்தர் பண்ண உதவி செய்தார். அது மாத்திரமல்ல 2 சகோதரருக்கு கர்த்தர் மூத்த சகோதரனுக்கு 2 பிள்ளையும் இளைய சகோதரனுக்கு 2 பிள்ளையும் கர்த்தர் இப்போ கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இது மாத்திரமல்ல அந்த நாட்களிலே நாங்கள் ஒன்றும் இல்லை, எங்களுடைய தகப்பன ஒரு சாதாரண ஒரு பெயிண்ட் வேலர் தான்.
அந்த பெயிண்ட் அடித்தாதான் தினக்கூலி வேலை தான். ஆனாலும் அந்த தினக்கூலி வேலையை கூட ஆண்டவர் பார்க்க அந்த அவர் அதை விட்டு சென்ற பிறகு எங்களுக்கு எந்த வருமானம் கிடையாது. ஆனாலும் அந்த நாட்களிலே என்னுடைய தாத்தா பாட்டி இப்படியாக எங்களை அரவணைத்து யார் கைவிட்டாலும் இயேசுவை கைவிட மாட்டார் என்று சொல்லி எங்களை அன்பாய் நேசித்த அந்த தாயார், அந்த ஆவிக்குரிய தாயார் எங்களை அணைத்து இதுவரையும் எங்களை அன்னைக்கு போட்ட அந்த விதையானது இப்போது முளைத்து எழும்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கும் நான் அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய சபையிலே அவர்கள் அந்த ஐயா அப்பாதுரை ஐயா கடந்து போன பிறகு பாஸ்டர்மா சிஸ்டர் கெசியா சாமுவேல் அவர்கள் தான் அந்த சபையை எடுத்து நடத்தினாங்க. அவங்க கூடவே இருந்து இதுவரையும் அநேக நாட்களிலே அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வசனம், அந்த வேத படிப்பு இதுதான் எங்களை இன்னைக்கு முன்ன நிறுத்தினது. நாங்கள் படித்த படிப்பு எங்களை முன்ன நிற்கலை, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களை முன்ன கொண்டு வரலை. என்னைக்கு நாங்கள் இயேசு விருதியாய் பிடித்து கொண்டோமோ அதுதான் எங்களை, அவரை நாங்கள் விடாமல் நாங்கள் அவரை பிடித்தோம், அவர் இதுவரை எங்களை விடாமல் பிடித்து கொண்டு. அது மாத்திரமல்ல, எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கவும், அன்பு மனைவி ஷெர்லினுக்காகவும், அருமையான மூத்த மகள் ஸ்வீட்டி பிரிசில்லா ஷேரன் ஸ்வீட்டிக்காகவும் ஜோயலுக்காகவும் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஏன் என்று சொன்னால், எனக்கு திருமணம் ஆன பிறகு எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு பெண் பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, ஆண் பிள்ளை எனக்கு வேணாம் என்று சொல்லி நான் பெண் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணி காத்திருந்தேன். என் அருணாதர் இயேசு நான் கேட்ட அவர் என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி என் ஆலோசனை நிறைவேற்றி நான் கேட்ட மாத்திரத்தை அப்படியாக ஒரு நல்ல ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தான் ஆண்டவர், நான் மறுபடியும் ஆண் பிள்ளை கேட்கல ஆண்டவரே, நான் குழந்தைக்காக நான் மறுபடியும் கேட்கல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவன் பிறக்கத்து அவன் உற்பத்தி ஆகிற முன்பதாகவே ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு தீர்க்கதரிசியை நான் கட்டளையிடுகிறேன், அவனுக்கு நீ ஜோயல்னு பேரிடுன்னு சொல்லி பேரோட நீ யோவேல்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. சொன்ன மாத்திரத்திலே நான் முதலாவது மனைவி கூட்டம்மா கர்த்தர் நமக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்க போகிறாரு, அந்த அவன் தீர்க்கதரிசி என்று ஆண்டவர் சொல்றாரு, அவன் பேர் ஜோயல் வைக்க சொல்றாருன்னு சொன்னேன். அது எப்படியா, இன்னும் எதுவுமே ஆண்டவர் கிருபையில அவங்க பிரெக்னண்டா கூட ஆகல, ஆனா தாயின் கருவில் உருவாக முன்னவே கர்த்தர் அந்த பிள்ளைய பேர் சொல்லி அழைத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் நல்ல ஜோயலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நாங்க இப்படி இருக்கும்போது நான் சிறு வயதுல நான் சபையில ஒழுங்கா நான் ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, எங்களுடைய அந்த தாயார் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் நான் கீழ்ப்படிந்து நடந்ததுனால வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி நான் தாழ்மையை கற்றுக்கொண்டேன். அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கீழ்ப்படி நிமித்தம், அந்த தாழ்மை நிமித்தம் இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறத நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேற தேவன் இல்லை என்பதை நான் முழு நம்பிக்கையோட என்னால் அறிக்கை செய்ய முடியும். இயேசுவால தான் எங்களுக்கு விடுதலை கிடைச்சது, இயேசுவால தான் எங்களுக்கு நிம்மதி கிடைத்தது, இயேசுவால தான் எங்களுக்கு சமாதானம் கிடைத்தது, இயேசுவால தான் இன்னைக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, திண்டிவன பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் சபை என்று சொல்லி ஒரு சபை நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த எனக்காக அநேக அந்த நாட்களில் ஒரு சில தாய்மார்களை கர்த்தர் அங்கே வைத்து, அந்த ஊர் என்னது என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று ஆபிரகாமை அழைத்தது போல எனக்கு அந்த வார்த்தையின்படி அந்த கிராமத்துக்கு நான் போனேன். இப்போது கர்த்தருடைய கிருபையிலே அங்க ஒரு கூட்ட ஆத்துமாவை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த, அங்க ஒரு கூட்ட ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு சபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய அந்த ஜனங்களை நாங்கள் பார்க்கும்போது நான் அங்கே போகவும் வரவும் எனக்குரிய பண தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். நான் படித்து முடித்த பிறகு நான் லாரன்ஸ் அண்ட் மயோ கம்பெனியில் ஒரு மைக்ரோஸ்கோப் சர்வீஸ் இன்ஜினியராக வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு ஆசை, ஊழியம் செய்யணும், வேலை செஞ்சு தான் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், அநேக ஊழியர்களை பார்க்கும்போது, அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது அவளுக்கு கஷ்டப்படுகிறத நான் பார்த்து நான் சொன்னேன், நாம் எப்படியாவது கர்த்தருக்கு கொடுத்து ஊழியம் செய்யணும், யாரு கையில் நம்ம வாங்கி ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த நாட்களிலே 2003ஆம் வருஷத்துல ஆண்டவர் கிருபையில, 2013ஆம் வருஷத்துல ஆண்டவர் கிருபையில நான் 29,000 ரூபாய் சம்பளம் வாங்கி, கை நிறைய சம்பளம் வாங்கியிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் அந்த பணங்களை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமா வைத்திருந்தார். ஆனாலும் என்னுடைய நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம், என்னுடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல.
அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு அன்னைக்கு ஒரு திட்டம் இருந்தது, தீர்மானம் இருந்தது. அந்த வாழ்க்கைக்கு நான் ஏன் அவர் சொன்ன வார்த்தையின்படி என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்னது போல என் நினைவு ஒன்றுமே நடக்கல, அவர் வழிதான் என்னுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் என்று சொன்னா அந்த நாட்களிலே எனக்கு 2 கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் வந்தது. அந்த நாட்களிலே நான் எங்களுடைய அந்த டைம்ல உன்னை ஊழிய அழைப்பு இருக்குது, அடுத்த பாஸ்டர் ஷாத்ராக்கு தான் இந்த சரவணனா இருந்த என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1996 ரட்சிப்படைந்தேன். அது மாத்திரம் இயேசு யார் என்பது அறிந்து கொண்டேன். 2003 ஆண்டவர் கிருபையில அந்த சபையிலே நான் வளர்க்கப்பட்டேன். 2004 ஆண்டு சுனாமி வந்த அன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன். அது முதற்கொண்டு இதுவரையும் 2005 கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஸ்தோத்திரிக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையும் கர்த்தருக்கென்று நாங்கள் உண்மையாய் கர்த்தருக்கென்று வைராக்கியமா நிற்கிறோம். அவரும் நான் விடலை, அவரும் எங்களை விடலை. இதுவரை எங்களையும் குடும்பத்தையும் அவர் தான் நடத்தி வருகிறார், இனிமேல் அவர் தான் நடத்த போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல ஃபெய்த் பிரேயர் மினிஸ்ட்ரி என்று சொல்லி திருமலை பகுதி சோழமேடு பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களிலே செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு பிக்னிக்காக ஒரு டூருக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த நாட்களிலே அருமையான தாயார் சுசீலாமா அவர்களுடைய பார்க்கும்போது பயங்கரமான விக்கிரக கோட்டையில் இருந்தார்கள். அவர் பயங்கரமான அப்படியே அவங்க ஏதாவது ஒரு விக்கிரகத்தை பார்த்தானா உடனே அந்த ஆவி அவங்களுக்குள்ள வந்துடும். உடனே அந்த கற்பூரத்தை எடுத்து வாயில ஏற்றி அதை விழுங்க வைப்பாங்க. அப்பதான் அந்த ஆவி அடங்கும். இப்படியா இருந்த அவங்க அந்த டூர்ல வந்து, ஐயோ நான் இயேசு எனக்கு காட்சி கொடுத்தா, இயேசு எனக்கு காட்சி கொடுத்தா, இயேசு எனக்கு காட்சி கொடுத்தா, இயேசுவை நான் பார்த்தேன், இதோ இங்க போறாரு என்று சொல்லி அப்படியாக அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு சத்தம் உண்டாகி அவங்க கீழே விழுந்து டொம்முன்னு சத்தம் உண்டாகி அந்த நேரத்தில் கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகி அப்படியாக அந்த நேரத்தில் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காட்சி கொடுத்தார். இப்படியாக ஊழியங்களிலே இந்த ஃபெய்த் பிரேயர் மினிஸ்ட்ரியை தொடங்கிறதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. அவர்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்தபோது ஒரு பெரியவர், ஐயா ஒரு பெரியவர் என் வீட்டில் நடக்கிறத நான் பார்த்தேன், அந்த பெரியவர் இப்படியும் அப்படியுமா நடக்கிறாரு, பெரியவரே நீ யார் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னாரு, நான் தான் இயேசு என்று சொன்னார் என்று சொல்லி அந்த தாயார் அங்கே அந்த நாட்களிலே சொன்னதை நான் கேட்டேன். அப்படியாக அவருடைய சாட்சி அந்த தாயாரை உடனே அவங்க வீட்டில் இருந்த எல்லா விக்கிரத்தை எடுத்து போய் வெளியே கொண்டு போய் போட்டு உடைத்துட்டு அவங்க சொன்னாங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம், இவ்வளவு கடவுளை நான் வணங்கினேன், ஆனா இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்து உடனே நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி அந்த தாயார் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தாயார் ஞானஸ்தானம் எடுத்து கரெக்டா 3 மாதம் இல்லையா 3 மாதம் தான் அவர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய நேரம் வந்த பிறகு அந்த தாயாரை தம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்து கொண்டார். இப்படியாக என்னுடைய தகப்பனாருடைய தாயின் தகப்பனை பார்க்கும்போது, என்னுடைய தாத்தா பாட்டியை பார்க்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. எங்களுடைய தகப்பனார் கூட பிறந்தவர் 8 பேர். அந்த 8 பேர்களையும் அவர்கள் யாரும் ரட்சிக்கப்படவில்லை. அதில் ரட்சிக்கப்பட்டது ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம்தான், 2 குடும்பம் மாத்திரம்தான். இப்படியா இருக்கும்போது இந்த சரவணாகிய சாத்ராக்கு மூலியம் என்னுடைய தாத்தா பாட்டியை அந்த நாளிலே என்னுடைய பாட்டி மரிக்க போறாங்க. அவங்க மரிக்கிறது முன்பதாக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஏனென்று ஆனால் அவங்களுக்கு இயேசப்பா பற்றி ரொம்ப நம்பிக்கை உண்டு. எல்லா சாமியும் வணங்கினாலும் கூட இயேசப்பா குறித்து ஒரு பாசம் உண்டு. எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பிரேயர் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு அவங்க போய் அவங்களோட கூட உட்காருது, அந்த கூட்டத்தெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆனாலும் விக்கிரகம் நிறைந்த அந்த ஃபேமிலி மொத்தம், அதனால் அவங்களால ஃப்ரீயாக ஆண்டவரை தேட முடியாது. இப்படியா இருக்கும்போது எங்களுடைய பாட்டிக்கு ஒரு கொடூரமான ஒரு வியாதி வந்தது. அதான் கேன்சர் வியாதி என்ன சொல்லப்பட்ட அந்த புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டார்கள். அந்த நேரங்களிலே எங்களிடத்தில் எங்களோடு கூட தங்கியிருந்து அவருடைய சத்தியத்தை அறிவித்து அவளை இயேசு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வைத்து, ஏன் சொன்னா இயேசுதான் அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். எந்த டாக்டர் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொன்னாலும் கர்த்தர் அந்த டாக்டர் மூலம் கர்த்தர் அவளுக்கு ஆயுசு நாட்களை கொஞ்ச நாள் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை நேசிக்கும்படியாய் கிருபையில கொடுத்து அந்த கேன்சர் வியாதியில இருந்து எங்க பாட்டியை கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்து கொஞ்ச நாள் எங்களோடு வைத்திருந்து
அவள் ரட்சிக்கப்பட்டு அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறவரையும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவங்க ஞானஸ்தானம் 1ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவங்க கரெக்டா 24ஆம் தேதி அவங்க மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் கர்த்தருடைய நோக்கம் எப்படியாவது இந்த சரவணன் என்கிற சாத்ராக் மூலியமாக அந்த தாயாரும் அந்த தகப்பனாரும் ரட்சிக்கப்படும்படியாய் அன்னைக்கு ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அன்னைக்கு எங்க பாட்டி ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு எங்க தாத்தா பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த பாலகுரு என்கிற பர்னபாசா இயேசு மாத்தினார். அந்த பாலகுரு என்கிற எங்க தாத்தா வந்து கிட்ட வந்து, ராணி நீ மட்டும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ போற பாதைக்கு தானே நானும் வரணும், நானும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாதா என்று சொல்லி அன்னைக்கு எங்களுடைய தாத்தா உடனே எங்க பாட்டியை கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, தாராளமா ஏற்றுக்கொள்ளலாமே என்று சொன்னாங்க. உடனே அன்னைக்கு உடனே எப்படி அந்த கந்தகா வந்து ரட்சிக்கப்பட்டானோ அதுபோல எங்களுடைய தாத்தா உடனே அன்னைக்கு பாஸ்டர் இயேசுமுத்து அவர்கள் மூலியமாக நாங்க சென்னையில உள்ள ரெட்டேரி பகுதியில 2 பேருக்கும் ஒரே நாள் ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய திண்டிவன பகுதியில் நடக்கிற ஒலக்கூர் பகுதியில் நடக்கிற சபையில சிஸ்டர் ரூத் என்று சொல்லி ஒரு தாயார் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில அவங்க பார்க்கும்போது அந்த தாயாருடைய வாழ்க்கையில அநேக விதமான பலவீனம், ஆனாலும் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. நல்ல சபையில ஒரு தூணை போல எனக்கு தோளோடு தோள் கொடுத்தாங்க. எங்களுக்காக அந்த சபை இன்னைக்கு அங்க கட்டப்பட்டிருக்குன்னா அந்த நாட்களிலே அந்த தாயார் போய் அந்த நாட்களிலே ஐயா எங்க வீட்டுல வந்து நீங்க நடத்துங்க என்று சொல்லி அந்த தாயார் சொல்ல, அவங்க மகன் சொல்ல அவங்க வீட்டில் ஆரம்பித்தோம். ஆனால் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேன்சர் என்ற வியாதி, கொடூரமான அந்த புற்றுநோயிலிருந்து அந்த தாயாருக்கு எல்லாம் இங்கே நம்முடைய அடையாறில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க இன்னும் 3 நாளோ 4 நாளோ தான் இருப்பாங்க, இல்லை மிஞ்சி போனால் 1 மாதம் தான் இருப்பாங்க, அவங்க மரித்திருவாங்க. ஏன்னு சொன்னால் வயிற்றில் 2 கட்டி பெருசாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே சொல்லுதுங்க. ஆனால் அந்த நாட்களில் அந்த தாயார் பாருங்க, அந்த நாட்களிலே ஆண்டவரை விடாம இயேசுவால எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி, ஐயா நீ ஜெபம் பண்ண ஐயா நீ கையை வச்சு ஜெபம் பண்ண ஐயா என்று சொல்லி வந்தாங்க. நாங்க கையை வைத்தோம். அந்த எந்த இடத்துல கட்டி இருந்தது அங்க கையை வைத்து ஜெபிக்கும் போது ஜெபிச்சு விட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அந்த இடத்துல என் அருள்நாதர் இயேசு அந்த கட்டி தானா உடைந்து அது தண்ணி அது ரத்தமாய் அவன் வழிய உடனே எனக்கு போன் வருது, ஐயா கட்டி உடைஞ்சு இப்படி வருது ஐயான்னு சொன்னாங்க. உடனே நீங்க ஜெபம் பண்ணுமா, இயேசு இன்னைக்கு அற்புதம் சுகம் தருவாருன்னு சொல்லி அன்னைக்கு ஜெபித்த மாத்திரத்துல இயேசு சுகம் கொடுத்தார். இயேசு அந்த தாயாருக்கு ஜீவனை கொடுத்தார். 3 வருடம் அந்த நாள் முதற்கொண்டு 3 வருடம் சபையிலே நல்லா சாட்சியாய் வாழ்ந்தாங்க. அதன் பார்த்து அவங்களுடைய மகன் மருமக அவங்களுடைய பேரப்பிள்ளை 3 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இன்னைக்கு அவர்கள் சபையிலே சாட்சியாய் நிற்கிறார்கள். அவர்தான் இப்பொழுது திண்டிவன ஒலக்கூர் சபையிலே அவர் டேவிட், அவருடைய பேர் டேவிட், அவருடைய மனைவி பேர் தாஸ் என்கிற டேவிட்டாய் கர்த்தர் மாற்றினார். அவங்க மனைவி ஏயாதி என்கிற ரெபேக்காலாய் கர்த்தர் மாற்றினார். இப்படியாய் 3 பிள்ளைகள், அப்படியாய் பிரசனா என்ற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த எப்சிபா பியூலா என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு இப்போ அவங்க ஒரு மூப்பராய் அந்த சபையில இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த கூட்டம் இப்படியாய் இந்த நேரத்தில் இந்த சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகள் மாத்திரமல்ல, நாங்க சொல்லணும்னு சொன்னா நாங்க சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். கடந்த நாட்களிலே எனக்கு மிகவும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நாங்க திருமணமான புதுசுல ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. நாங்க சர்ச்சில் இருக்கிற ஜனங்க ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. அவங்க வெண்வஸ்திரம் கேட்டாங்க என்று சொல்லி அவருடைய வெண்வஸ்திரம் பொர்ஷோகத்துல இருக்கிற மதர்சாலை எடுத்துக்கொண்டு நாங்க வீடு திரும்பும் போது வில்லிவாக்கம் சப்பே என்று சொல்ல அந்த சப்பே போட்டு அதை அப்ப ஓபன் பண்ணி 3ஆவது நாள் தான் ஆகிறது. அந்த நேரத்தில் நான் வண்டியை ஓட்டி கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. எதிரில் வண்டியும் வரல, ஒன்னையும் வரல. ஆனா வண்டியில இருந்து நாங்க கீழே விழுந்து என்னுடைய கை 2ஆய் உடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அன்கான்சியஸ் போல் ஆகிவிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு உதவுவார் யாரும் இல்லை. திருமணமான மனைவி திருமணமாகி 3 மாசம் கூட ஆகல. அந்த நேரத்துல அவங்க நினைச்சாங்க, ஐயோயோ இவர் அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போய்விட்டது, அவ்வளவுதான், நான் அவர் மரித்துட்டார் என்று சொல்லி நினைச்சார்களாம். என் அருள்நாதர் இயேசு அந்த நேரத்துல எனக்கு திடீர்னு என்று சொல்லி ஒரு 1 hour கழித்து ஒரு
விழிப்பு வந்த உடனே அவங்க தட்டி தட்டி பார்த்து நான் அந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், அம்மா கவலைப்படாத, எனக்கு ஒன்னே இல்லை, கத்தர் பார்த்து சொல்லி உடஞ்ச கையை நானே 2ஆ உடைந்தது அப்படியே சேர்த்து இப்படி வைத்து கொண்டு நான் ஆட்டோவில் ஏறினேன். மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகிட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரவணா டைனாஸ்டிக்னு சொல்லி ஒரு இடத்துல என்னுடைய கைகளை எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அப்புறம் மோகன் ரோடி என்ற ஹாஸ்பிட்டல் வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கிற கல்பனா ஹோட்டலில் இருக்கிற பகுதியில் கொண்டு போய் அங்கே இரவெல்லாம் வைத்திருந்தாங்க. என்னுடைய சகோதரர் வந்து கேட்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு 2 மணிக்கு தான், 8 மணிக்கு நடந்த ஆக்சிடென்ட் 2 மணிக்கு தான் நினைவே வருகிறது. அப்படியாக நான் நினைவு இல்லாதவனாய் சுயநினைவு அற்றவனாய் இருந்தேன். என் அருள்நாதர் இயேசு எனக்கு அன்னைக்கு ஜீவனை கொடுத்தார். ஏன்னு சொன்னா அன்னைக்கு நான் அவரை விடல, அவர் எங்களை விடல, என்னை கைவிடாத, அவர் சொன்னதை செய்யும் அல்லவோ நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி என்னை கைவிடாதபடிக்கு இம்மட்டும் என்னை நடத்தின ஒரு எபினேசர் அவர் கைவிடாதபடிக்கு இம்மட்டும் எங்களோடு கூட இருக்கிற இமானுவேலர் அவர். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம் என்ற வார்த்தையின்படி அந்த இமானுவேலர் எங்களை, என் குடும்பத்தையும் இம்மட்டும் நடத்தி வரார், இனிமேல நடத்துவார். அது மாத்திரமல்ல, இன்னும் சாட்சிகள் நாங்கள் சொல்லலாம். இந்த நேரத்தில் இங்கே இந்த ஃபெய்த் பிரேயர் மினிஸ்ட்ரி இங்கே திருமல்வாயில் பகுதியில், சோளம்பேடு பகுதியில் கத்தர் எங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா நிச்சயமா அவருடைய நோக்கம் இது, அவருடைய அனாதி தீர்மானம் இது. ஏன்னு சொன்னா ஊழியங்கள் இப்போது பழி கொண்டு இருக்கிறது. கத்தருக்கென்று நாம் நிற்கும் போது அவர் நம்மை தாழ்வில் இருக்கிற நம்மை அவர் நினைக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கிறோம் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே அதிக பாக்கியம் என்று மோசே எண்ணினது போல, இனி வரும் வளர்மையில் நோக்கமா இருந்தது போல என்ற வார்த்தையின்படி நான், ஆண்டவரே இனி இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்பா, நீங்க சொல்ற பாதையில நாங்க வரேன்னு சொல்லி அன்னைக்கு நாங்க வந்தோம். இன்னைக்கு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். எந்த இடத்துல எங்களை தாழ்மைப்படுத்துகிறது இல்லை. எங்களுக்கு விரோதமா அநேக சத்துரு வரான், எங்களை எப்படி அழைக்கணும் பார்க்கலாம், எங்களை நொறுக்கணும் பார்க்கலாம். ஆனாலும் என் அருள்நாதர் இயேசு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி என்னை அசையாதபடிக்கு என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தினார். இனிமேல் நிலை நிறுத்துவார். இதை கேட்டுக்கொண்டு இருந்த உங்களையும் அவர் நிலை நிறுத்தணும் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரியே, நீயும் அருள்நாதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நீ உறுதியாய் பிடித்துக்கொள். நீ பிடித்து கொண்டா அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீர் அவரை விட்டு போனாலும், அவர் நீ எங்கே போனாலும் அங்கே வந்து அவருடைய கரம் பிடிக்கும். அவர் உன்னை கைவிட மாட்டார் என்றதை சொல்லி இந்த சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.